நதிகளில் நாணயங்களை வீசுவது ஏன் என்று சிந்தித்ததுண்டா? இந்த பழக்கம் வெறும் மூட நம்பிக்கை என்று பலர் நினைத்தாலும் இதன் பின்னணியில் அறிவியல் மற்றும் நடைமுறை காரணங்கள் மறைந்துள்ளன. பண்டைய காலத்தில் மக்கள் பயன்படுத்திய நாணயங்கள் பெரும்பாலும் செம்பால் செய்யப்பட்டவை. செம்பு நமது உடலுக்கு மிகவும் அவசியமான தாது. இந்த அறிவியல் உண்மையை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நதிகள்தான் அன்றாட குடிநீரின் முக்கிய ஆதாரம். செம்பு நாணயங்களை நதியில் வீசுவதன் மூலம் நீரில் செம்பின் அளவை அதிகரித்தனர். இது ஒரு புத்திசாலித்தனமான முறையில் செம்பை நமது உணவு முறையில் சேர்க்கும் வழியாக இருந்தது. நதி நீரில் கரைந்த செம்பு குடிநீர் மூலம் மக்களின் உடலுக்கு சென்றது. இந்த முறை எளிமையானது மட்டுமல்ல, அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியது. நதியின் நீரோட்டம் செம்பை சமமாக கலக்க உதவியது. காலப்போக்கில் இந்த அறிவியல் பூர்வமான நடைமுறை கலாச்சார பழக்கமாக மாறியது. மக்கள் நாணயம் வீசும்போது நல்ல நேரம் வரும் என நம்பத் தொடங்கினர். ஆனால் இதன் உண்மையான நோக்கம் ஆரோக்கியத்தை பேணுவதுதான். இந்த பழக்கத்தை பழக்கமாக மாற்றியதன் மூலம் அனைவரும் நதி நீரை செம்பால் செழுமைப்படுத்த பங்களித்தனர். சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு இது உதவியது. தனிநபர் நலனுக்கு அப்பால் பொது நலனை கருத்தில் கொண்ட செயல் இது. நதிகளில் செம்பு நாணயங்கள் வீசப்படும் போது அவை படிப்படியாக கரைந்து நீரில் கலந்தன. இந்த செயல்முறை மெதுவாக நடந்தாலும் தொடர்ச்சியான நன்மையை அளித்தது. நீரோட்டம் செம்பை தூர தூர இடங்களுக்கும் கொண்டு சென்றது. நம் முன்னோர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த விதம் வியக்கத்தக்கது. அவர்கள் அறிவியலை மட்டும் நம்பவில்லை, அதை மக்கள் எளிதில் பின்பற்றக்கூடிய பழக்கமாக மாற்றினர். இது அவர்களின் ஞானத்தை காட்டுகிறது. இன்று நாம் நாணயங்களை வீசும்போது அது அதிர்ஷ்டத்திற்கான அடையாளமாக மட்டுமே கருதப்படுகிறது. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணத்தை அறிந்தால் நம் முன்னோர்களின் அறிவாற்றலை புரிந்து கொள்ள முடியும். செம்பு நமது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு அவசியமானது. இரத்த அணுக்கள் உருவாக்கம், எலும்பு வளர்ச்சி, நரம்பு மண்டல செயல்பாடு என பல முக்கிய பணிகளில் செம்பு பங்கு வகிக்கிறது. நதிகளில் நாணயம் வீசும்போது அது அதிர்ஷ்டத்திற்கான அடையாளமாக மட்டுமே கருதப்படுகிறது. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணத்தை அறிந்தால் நம் முன்னோர்களின் அறிவாற்றலை புரிந்து கொள்ள முடியும். நதிகளில் நாணயம் வீசுவது இன்றும் நம்பிக்கையை தூண்டுகிறது. ஆனால் இப்போது நாம் இதன் உண்மையான வரலாற்றை அறிந்துள்ளோம். நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அறிவியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பது நமது கடமை. பழங்கால மக்களின் கூட்டு முயற்சி, அறிவியல் அறிவு, சமூக நலன் ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டு இது. தனிநபர் செயல்கள் எப்படி சமூக நன்மைக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எனவே அடுத்த முறை நீங்கள் நதியில் நாணயம் வீசும்போது அது வெறும் நம்பிக்கை சடங்கு மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் முன்னோர்களின் அறிவியல் பார்வையும் சமூக நலன் சிந்தனையும் இதில் பொதிந்துள்ளது.